அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது கரணங்களின் இயல்பான நிலை அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளுடைய கரணம் எந்த மாதிரி நம்மளை ஆக்டிவேஷன் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்மளுடைய கரணம் எந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு போகும். ஏன்னா கரணம் இருக்கின்ற ஒரு அமைப்பு என்ன சொன்னேன்னா, எல்லா கரணமும் நல்ல கரணம் தான், ஆனால் அதனுடைய செயல்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ பவகரணத்தில் யார் பிறந்தாலும் தனக்கு மெஞ்சித்தான், தனக்கு போகத்தான் பிறருக்கு தானத்தை பண்ணும். அப்போ பவம்னா என்ன சொல்லலாம்னா சிங்கம், ஆண் சிங்கம். இப்போ இந்த ஆண் சிங்கம் என்ன செய்யும் அப்படின்னா, இரையை பெண் சிங்கம் அடிக்கும். இரையை பெண் சிங்கம் அடிக்கும்போது என்ன சொன்னால், அதை அடித்து கொண்டு இருக்கும்போது இது கடைசியாக போய் ஒரே அடியாக அதை வீழ்த்திடும். எதை வீழ்த்திடும்? அந்த இரையான உணவை வீழ்த்திட்டு அப்படியே இது எடுத்துகிட்டு வந்துடும். யார்? பவம், ஆண் சிங்கம் எடுத்துகிட்டு வந்துடும். அப்போ எடுத்துட்டு என்ன சொன்னான்னா, நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சத்தை தான் மற்ற பெண் சிங்கங்கள் சாப்பிடும். அதனால்தான் பவம் தனக்கு மிஞ்சினது தான் தானம். தனக்கு மிஞ்சிருச்சு அப்படின்னா அது தானமாக கொடுக்கும். ஆனால் இயற்கையிலேயே அதற்கு தான குணம் கிடையாது. அதனால் என்ன சொன்னான்னா, எப்பயுமே பவகரணத்தில் போய் பிறந்தவர்கள் முருகப்பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுவது, செவ்வாயுடைய காயத்ரி மந்திரங்களை நன்றாக சொல்லுவது எல்லாம் சொல்லி என்ன சொல்கிறேன்னா, காப்பர் போன்ற இரும்பு இது இருக்கு இல்லையா, காப்பர் போன்ற அந்த இதை ஒரு என்ன செய்யணும், கையில் வளையமாகவோ கையில் ஒரு ரிங்காகவோ நீங்கள் போட்டுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதற்கடுத்து பாலவம் என்று சொன்னால் புலி. அதாவது இந்த புலியோடைய கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே மறைந்திருந்து தான் தாக்குவார்கள், நேர்மூலியமாக தாக்க மாட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடே மறைமுகமானதாகத்தான் இருக்கும். மறைந்திருந்து தான் ஒரு காரியத்தை செய்து அந்த குறிக்கோளை அடைவார்களே, நேர்மூலமாக போய் மூவ் பண்ண மாட்டாங்க. அப்போ இந்த பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்களிடம் நாம் எப்போ எந்த சூழ்நிலையில் எந்த ரூபத்தில் இவர்கள் நம்மளை தாக்குவார்கள் என்பதில் நீங்கள் கவனமாக கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு தன்மைகள் வராது. அதனால் என்ன சொன்னால், பாலவ கரணம் மறைந்திருந்ததாகும். இவர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த பாலவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் ஒரு உளுந்த வடையை சாப்பிடுவது தன்னுடைய கரணத்தை வலிமைப்படுத்தக்கூடிய சக்தி நமக்கு கிடைச்சிடும். அதற்கடுத்து என்ன சொல்லலாம்னா, இந்த பாலவ கரணத்தில் யார் பிறந்தாலும் முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுக்கணும். முன்னோர்களுடைய படங்கள், அம்மா அப்பா தாத்தா பாட்டி படங்கள் இருந்ததுன்னா அதை என்ன தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்களுடைய படங்கள் இருந்ததுன்னா நம்முடைய அலுவலகத்திலேயோ எதுலேயோ என்ன சொல்லலாம்னா வைத்து பார்வையில் படும்படி இருந்தால் நம்மளுடைய கரணம் அற்புதமாக வேலை செய்யும். அதற்கடுத்து கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பையும் ஏதாவது ஒரு விஷயத்தை தோண்டி துருவி கொண்டே இருப்பார். ஒரு விஷயத்தை தோண்டி துருவி கொண்டு தான் இருக்கிறது அவர்களுடைய வேலை. அப்போ இந்த கௌளவ கரணம் என்று சொல்லக்கூடியது பன்றி என்று சொல்லக்கூடிய வராகி. இந்த வராகி என்ன செய்யும் அப்படின்னா, மண்ணை போய் என்ன சொல்கிறான்னா, முட்டி முகத்தை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா தோண்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இவர்களுடைய புத்தி பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதாவது ஒன்றை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய சிந்தனையுடையவர்கள் இவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவில் என்ன சொன்னாங்கன்னா,
அந்த செயல் வந்து இவர்களுக்கு என்ன சொன்னான்னா கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். கௌளவம் என்று சொன்னால் சனி. அப்போ இவர்கள் என்ன என்ன செய்யணும்னா, கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் தினமும் பழைய சாதம் ஒரு தடவையாவது சாப்பிடணும். பழைய சாதம் மட்டுமல்ல, கொஞ்சம் லேட்டான உணவுப் பொருள்களை வந்து நீங்கள் புசித்தீர்கள் என்று சொன்னால், இப்போ ஒரு கார வகை இருக்கிறது, கொஞ்சம் ரொம்ப நாள் ஆகி போனால் நமத்து போயிடும். அந்த நமத்து போனதை சாப்பிடும்போது கூட வந்து என்ன சொன்னால் கௌளவ கரணம் வேலை செய்யும். கௌளவ கரணம் சனி ஆதிபத்தியம் உடையது. அதனால் வந்து என்ன சொல்லலாம்னா, கௌளவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் செருப்பு தானம் பண்ணுவது மிக மிகச் சிறப்பு, நல்லாயிருக்கும். அதற்கடுத்து தைத்துளை. தைத்துளை என்று சொல்லக்கூடிய கரணம் கொடுமையானது. கொடுமையானதுன்னா எதில் கொடுமையானது? பிறருக்காக உழைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். காலம் பூரா வந்து என்ன சொன்னால் குடும்பத்திற்கு சளைக்காது உழைக்கும். தைத்துளை காலம் பூராவும் குடும்பத்திற்கு சளைக்காது உழைத்த பிறகு கழுதை எங்கேயும் ஓடி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 2 கால்லையும் வந்து என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, கவரை வந்து என்ன சொன்னாலும் முறுக்கி இதில் ஒரு காலில் கோர்த்து விட்டுருவாங்க, இதில் ஒரு காலில் கோர்த்து விட்டுருவாங்க. இப்படி வந்து சங்கிலி கணக்காக வந்து கோர்த்தும். அப்போ எப்போ தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தீர்கள் என்று சொன்னாலும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற தொழில் ஸ்டக்கப் ஆகும். அப்போ வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற தொழில் ஸ்டக்கப் ஆகும்போது எதுக்குன்னு தெரியாது. ஏன்னா வந்து இந்த கரணத்தை ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிளாக் பண்ணுவாங்க. அப்போ பிளாக் பண்ணும்போது என்ன சொல்லலாம், நாம் திண்டாடுவோம், கண்டிப்பாக திண்டாடுவோம். அப்போ என்ன சொல்லலாம், தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் தான் அதற்கு கிரகம். நீங்கள் எப்பயுமே தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கொஞ்சம் நறுமணப் பொருள்களை கொஞ்சம் மேலே ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காரியங்கள் வெற்றியாகும். கண்டிப்பாக உங்களுடைய காரியம் வெற்றியாகும். அதற்கடுத்து என்ன சொன்னோன்னா கரசை கரணம். இந்த கரசை என்று சொல்லக்கூடிய யானைக்கு வந்து ஒரு ரகசியம் வைத்திருக்கும். ரகசியம் என்பது இப்போ ஒரு தொழில் செய்கிறாங்க, செய்யும் தொழில் விஷயத்தில் ஏதாவது ஒரு ரகசியத்தை ஒளிச்சு வச்சுருப்பாங்க, கான்டென்ட். அதை வெளியே சொல்ல மாட்டாங்க. மற்றவர்கள் பிரதாபிக்கின்ற மாதிரி வந்து என்ன சொன்னோன்னா வெளியே சொல்லுகின்ற ஆதிபத்தியம் உடையவர்களாக இவர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் காலம் பூராவும் குடும்பத்திற்கு சளைக்காமல் உழைக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய இவர்கள் கடைசியில் குடும்பத்தாராலே வந்து என்ன சொன்னா வஞ்சிக்கப்பட கூடிய ஒரு சூழ்நிலைகளும் கண்டிப்பாக ஏற்படும். அதனால் தைத்துளை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்காக ஏதாவது கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களை கடைசியில் தெருவில் விடுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க வந்து அதனால் வந்து என்ன சொன்னான்னா வந்து தைத்துளை கரணத்துக்கு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஜர்க்காயிடுச்சு. கரசை கரணத்தில் போய் பிறந்தவங்க செய்யும் தொழில் விஷயத்தில் ஏதாவது ஒரு ரகசியம் ஒளித்து வைத்திருப்பார்கள். இந்த கரசை கரணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு யானைக்கு எப்போ மதம் பிடிக்கும்னு தெரியாது. பழகுகின்றவர்கள் யானையுடைய பாகனை கூட வந்து என்ன சொன்னான்னா மனிதாபிமானம் இல்லாமல் தூக்கி கொன்று ஓடக்கூடிய ஒரு ஆதிபத்தியமுடைய குணம் உடையது தான் கரசை என்று சொல்லக்கூடிய கரணம். இந்த கரணசை கரணத்திற்குண்டான கிரகம் சந்திரன். இந்த கரசை கரணத்திற்குண்டான கரணம் சந்திரனாக இருக்கிறதுனால் எப்போ மனிதன் மனோநிலையில் சுயநலத்திற்காக மாறுவான் என்பது தெரியாது. அப்போ கரசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்போ அவர்களுக்கு மதம் பிடிக்கிறது என்பது தெரியாது. அதனால் செய்யும் தொழில் விஷயத்தில் ஏதாவது ரகசியம் ஒளிந்து கண்டிப்பாக வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய சுயநலமாக இருந்தாலும் அதில் வந்து அது ஒரு பயன்பாட்டுக்கு உண்டான தனக்கு மட்டும் தான் தெரியணும், அது தெரியக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து வணிசை என்று சொன்னால் காளமாடு. வணிசை என்று சொன்னால் காளமாடு. இந்த காளமாட்டை என்ன செய்வாங்க, உழைக்கின்ற வரை நன்றாக உழைப்பு வாங்கிவிட்டு கடைசியில் என்ன செஞ்சிருவாங்கன்னா அடிமாட்டுக்கு. வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் உழைக்கின்ற வரை நன்றாக உழைப்பை வாங்கிவிட்டு கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா
அடிமாட்டுக்கு விற்று விடுவார்கள். இதுதான் வணிசைகரணம். இவர்களுக்கு என்ன அமைப்புனா, பிறரது தோஷத்தை நீக்கும் ஆற்றல் பெற்றவர். பிறரது தோஷத்தை நீக்கும் ஆற்றல் பெற்றவர்கள். பிறரது தோஷத்தை நீக்கும் ஆற்றல் பெற்றவர். அதனால் கரதிசை கரணம் என்ன சொன்னான்னா நட்பு கிடைத்தால் நல்லது. ஆனால் இவர்கள் எப்பயுமே தைத்துளை கரணத்தை மாதிரி குடும்பத்திற்கு ஓயாது உழைத்து கடைசியில் குடும்பம் இவர்களை தைத்துளை கரணத்தை தெருவில் விட்டுரும். வணிசை கரணத்தில் போய் பிறந்தவர்களும் காலமாடு அப்படிங்கிறதுனால ஓடி ஓடி உழைக்க வைத்து எல்லாம் செய்த பிறகு கடைசியில் மாட்டை அடிமாட்டுக்கு விற்று விடுவார்கள். நீங்கள் உங்களுக்காக சில விஷயங்களை சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். பத்திரை கரணம். பத்திரை என்ற கரணம் என்பது கோழி. பகலில் பிறந்தால் பத்திரை என்பது கோழி. இரவில் பிறந்தால் என்று சொன்னால் விஷ்டிகரணம். இரவில் பிறந்தால் விஷ்டிகரணம். வாக்கிய பஞ்சாங்கத்தில் இது வராது, திருக்கணிதத்தில் வரும். அப்போ பத்திரை கரணம் என்பது என்னது அப்படின்னா கோழி. பகலில் பிறந்தால் காலையில் சூரிய உதயத்திலிருந்து மாலை சூரிய உதயம் அடையிற வரைக்கும் பிறந்தால் அது பத்திரை கரணம். இல்லைன்னா என்ன சொன்னால் அது விஷ்டிகரணமாக மாறும். அப்போ எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. பத்திரை கரணம் என்பது கோழியாக இருந்தாலும் இதோடைய கிரகம் கேது பகவான். என்ன கேதுவை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எப்பயுமே முடக்கவாதி, முடக்கத்தை கொடுக்கக்கூடியவர் அவர்தான். இந்த பத்திரை என்று சொல்லக்கூடிய கோழிக்கு நீங்கள் இது ஆதிபத்தியம். அப்போ எப்பயுமே பத்திரை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் கோழி பண்ணைகளில் இருக்கின்ற கோழிகளுக்கு கொஞ்சம் இறை வாங்கி கொடுங்கள். கொஞ்சம் சும்மா அது என்ன இறை சாப்பிடுதோ அந்த இறை கடையில் விற்று வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கரணம் நன்றாக வேலை செய்யும். எப்பயுமே பத்திரை கரணத்தில் போய் பிறந்தவர்கள் விநாயக பெருமானை அடிக்கடி வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு. அதற்கு சகுனி என்று சொன்னால் காகம். அப்போ சகுனி என்பது காகமாக இருந்து இதோடைய சகுனி கரணத்திற்குண்டான ஆதிபத்தியம் என்னென்று சொன்னால் சனி. வாழ்வதும் தாழ்வதும் இனத்தோடு இணைந்துதான். இவர்கள் எப்பயுமே சகுனி கரணத்தில் போய் பிறந்தவர்கள். வாழ்ந்தாலும் இனத்தோடு தான், தாழ்ந்தாலும் இனத்தோடு தான் என்று சொல்ல ஆதிபத்தியம் உடையவர்களாக இருப்பார்கள். இவர்கள் யாரையும் தன்னுடைய சொந்தங்களை சார்ந்தே வாழ்க்கை நடத்துவார்கள். சகுனி கரணத்தில் போய் பிறந்தவர்கள் காகத்திற்கு என்ன சொல்கிறாங்க, அழகாக டெய்லி உணவு போட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கரணம் நன்றாக வேலை செய்யும். அதற்கடுத்து சதுஸ்பாதம் அப்படிங்கிறது என்ன சொல்லணும்னா, சதுஸ்பாத கரணம் என்ன சொல்லணும்னா வாழ்வின் பின்பகுதியில் என்ன சொன்னான்னா கஷ்டத்தை அனுபவிக்கும். வாழ்வின் பின்பகுதியில் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையது தான் என்ன சொன்னா சதுஸ்பாதம். அப்போ சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் பின்னாளில் நமக்கு என்ன சொன்னான்னா ஒரு கஷ்டம் இருக்கிறது, நம்ம வாழ்நாளில் பின்னாளில் கஷ்டத்தை அனுபவிப்போம் என்று தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஏதாவது என்ன சொல்கிறான்னா ஒன்றை சேர்த்து வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஏதாவது ஒன்றை என்ன சொன்னான்னா சேர்த்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னார். இந்த சதுஸ்பாதம் என்பது நாய். இந்த சதுஸ்பாதம் கரணத்திற்குண்டான இந்த மிருகத்திற்கு நீங்கள் என்ன சொல்லலாம்னா பிஸ்கட் போடுங்க, கண்டிப்பாக உங்கள் காரிய வெற்றி கண்டிப்பாக நடக்கும். இந்த சதுஸ்பாத கரணத்திற்கு குரு ஆதிபத்தியம் உடையவர்கள், குரு ஆதிபத்தியம் உடைய கிரகம். அப்போ எப்பயுமே மஞ்சள் கலர், சதுஸ்பாத கரணத்தில் போய் பிறந்தவர்கள் மஞ்சள் கலரை பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். நாகவம் கரணம் என்பது சர்ப்பம், ராகு. அப்போ பொருளாதாரம் மட்டுமே இவருடைய வாழ்க்கையுடைய குறியாகும். நாகவ கரணத்தில் போய் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் உயர்ந்த போகத்திற்கு அடிமையானவர்கள். அப்போ போகத்தில் இவர்களுக்கு திருப்தி கிடைக்காது. அப்போ இவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நாகவ கரணத்தில் போய் பிறந்திருக்கிற காரணத்தினால வருடம் ஒரு முறை நாகர்கோயில் என்று ஒரு ஊரில் கன்னியாகுமரி பக்கத்தில் நாகராஜர் கோயில் இருக்குது, அங்கே போய் வருவது. அல்லது நித்தமும் என்ன சொன்னான்னா 2 சர்ப்பங்கள் இறைந்த இதை நீங்கள் வழிபாடு பண்ணுவது உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். நல்லா இருப்பீங்க.
அதுக்கடுத்து கிம்ஸ்துக்கணம். கிம்ஸ்துக்கணம் என்பது மண்புழு அப்படின்னு இருக்கும். இந்த கிம்ஸ்துக்கண கரணத்தில் பிறந்தவங்க, இதற்கு புதன் தான் கிரகம். யோசிக்காமல் செய்த தவறுக்கு அந்திமா காலத்தில் அவதிகள் இவர்களுக்கு உண்டு. யோசிக்காமல் செய்த தவறுக்கு அந்திமா காலத்தில் இவர்களுக்கு அவதிகள் உண்டு. அப்போ கிம்ஸ்துக்கண கரணத்தில் போய் பிறந்தவர்கள் எப்பயுமே பச்சை கலரை பயன்படுத்தும். பச்சை கலரை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். திருப்பதி ஏழுமலையானை பெருமாள் வழிபாடு பண்ணுவது கிம்ஸ்துக்க கரணத்தை பூஸ்ட் கொடுத்த மாதிரி நல்லாயிருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.